நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் வலதுகரம் என்றும் இந்தியா என்னும் மாபெரும் தேசத்தின் மூளை என்றும் அரசியல் வட்டாரத்திலும் அதிகார வட்டாரத்திலும் புகழாரம் சூட்டப்படும் நபர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஆம், யார் இந்த ஜெய்சங்கர்? 1955 ஜனவரி 9 பிறந்த ஜெய்சங்கர் அரசியல் மற்றும் அறிவியலில் MA மற்றும் MPhil பட்டம் பெற்று பின் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகளில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமின்றி ரஷ்யன், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, ஜாப்பனீஸ், சைனீஸ், ஹங்கேரியன் ஆகிய மொழிகள் சரளமாக பேசக்கூடியவர் ஜெய்சங்கர். இப்போதைக்கு ஒரு அரசியல்வாதியை பற்றி நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் என்றால் இந்தியாவில் நம்முடைய சாய்ஸ் புட்டினுக்கு அடுத்தபடியாக ஜெய்சங்கர் தான். ஆம், 2019 ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று புதிய அமைச்சரவையை நியமனங்கள் வழங்கப்பட்ட போது ஒரு நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான வெளியுறவுத்துறை அமைச்சராக ஜெய்சங்கர் நியமிக்கப்பட்டார். இதில் ஹைலைட் என்னவென்றால், அதுவரை நேரடி அரசியலில் ஈடுபடாத, மக்களவை மாநிலங்களவை எம்பியாக கூட இருந்திராத, குறிப்பாக சொல்ல போனால் பிஜேபியின் உறுப்பினராக கூட இல்லாத ஜெய்சங்கர் கையில் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. தகுதி இருப்பவர் எவரானாலும் அவரை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தினால் நல்லதுதானே. நேரடி அரசியலில் தான் இல்லை என்றாலும் ஜெய்சங்கருக்கு 3 தசாப்தங்களுக்கும் மேலாக ராஜதந்திர அனுபவங்கள் உள்ளது. இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மாவின் செய்தி தொடர்பாளராகவும் உரை எழுத்தாளராகவும் கூட ஆரம்பத்தில் பணியாற்றியிருக்கிறார். தொழில் முறையில் ஒரு IFS அதிகாரியான ஜெய்சங்கர் அதற்கு முன் பல்வேறு நாடுகளில் வெளியுறவுத்துறை தொடர்பாக பணியாற்றியிருக்கிறார். வெளியுறவுத்துறை விவகாரங்களை மிக திறமையாக கையாண்டும் இருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா, சீனா, சிங்கப்பூர், ஜப்பான், செக் குடியரசு போன்ற நாடுகளில் இந்திய தூதராக பணியாற்றியவர். அதாவது உலக வல்லரசுகளின் வெளியுறவுத்துறை விவகாரங்களை கையாண்டு இருக்கிறார் இவர். அதிலும் சீனாவில் அதிகபட்சமாக 4.5 ஆண்டுகள் தூதராக பணியாற்றியது ஜெய்சங்கர் மட்டுமே. இவர் காலத்தில் தான் இந்தியா சீனா உறவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதே போல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியா அமெரிக்க சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துவதில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்குடன் இணைந்து இவர் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். 1978 மாஸ்கோவில் தனது தொழில்முறை வாழ்க்கையை தொடங்கிய போதே ரஷ்யன் மொழியை சரளமாக பேசுவார் இவர். அந்த திறமையே இந்திய ரஷ்ய உறவுகளை பெரிதும் மேம்படுத்த உதவியது. ஜெய்சங்கரின் தந்தை K. சுப்பிரமணியமும் ஒரு IAS அதிகாரிதான். திருச்சியை சார்ந்த K. சுப்பிரமணியம் பாதுகாப்புத்துறையில் நீண்ட காலம் பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, இந்திய அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தத்தில் முக்கிய பங்காற்றினார். அதே போல ஜெய்சங்கரின் குடும்ப உறுப்பினர் எல்லோருமே அரசு மற்றும் தனியார் துறைகளில் மிக முக்கிய உயர் பதவிகளை வகித்திருக்கின்றனர். 2019 ஆண்டே ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றாலும் அவரை இவ்வளவு நெருக்கமாக கடந்த 2 வருடங்களாகத்தான் நாம் பின்தொடர்கிறோம். அதாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், ரஷ்ய உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் எடுத்து வைத்த ஒவ்வொரு நகர்வும் நம் பார்வையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகின் பார்வையையும் அவர் பக்கம் திருப்பியது. உலகின் பல நாடுகளும் அமெரிக்காவிற்கு பயந்து மேற்குலக நாடுகளுடன் ஆமாம் சாமி போட்டு கைகோர்த்தது. ரஷ்யாவுக்கு எதிராக அணிசேர இந்தியாவோ நாங்கள் யாருக்கும் ஆதரவு தரப்போவதில்லை என்று கெத்தாக அறிவித்தது முதல் இன்று வரை இந்தியா சார்பில் ஜெய்சங்கர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நகர்வும் வேற லெவல் டிப்ளமசி என்றே சொல்லலாம். சர்வதேச சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் உக்ரைனில் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மதிப்பளிப்பதற்கும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்திய அதே வேளை ரஷ்யாவுடனான எவ்வித அரசியல் ராஜதந்திர உறவுகளையும் முறித்து கொள்ளாமல் தொடர்ந்ததில் மிளிர்ந்தது ஜெய்சங்கரின் சாணக்கியத்தனம். அதே போல கனடாவில் நடந்த ஹர்தீப் சிங் நிஜரின் படுகொலையை தொடர்ந்து உருவான இந்திய கனடிய பதற்ற நிலையை மிகவும் சாதுரியமாக கையாண்டவர் ஜெய்சங்கர். இப்படி அவர் குறித்தான செயல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சரி, இப்போது ஏன் இவரை பற்றி இத்தனை விஷயங்களை நாம் பேச வேண்டும்? சமீபத்தில் ஜெர்மனியின் முனிச் நகரில் உலக தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட முனிச் பாதுகாப்பு மாநாடு நடந்தது. சர்வதேச பாதுகாப்பு கொள்கையை விவாதிப்பதற்காக உலகின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடும் முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் உலக நாட்டாண்மைக்கே தக் லைஃப் காட்டியிருக்கிறார் ஜெய்சங்கர். அந்த நிகழ்வில்
ஜெய்சங்கர், ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அமெரிக்க மாநில செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் மூவரையும் வைத்து ஒரு நேர்காணல் எடுக்கப்பட்டது. அமெரிக்கா, ஜெர்மனி என்ற இரு வல்லரசு நாடுகளினுடைய பிரதிநிதிகளினுடைய அருகே இருந்தாலும் ஒட்டுமொத்த அட்டென்ஷனையும் தன் பக்கம் வைத்திருந்தார் ஜெய்சங்கர். கேள்விகளெல்லாம் துப்பாக்கியிலிருந்து பாயும் தோட்டா மாதிரி சரசரவென்று வந்துவிட அதனை தோட்டாக்களையும் அசால்ட்டாக தெரிக்க விட்டார் ஜெய்சங்கர். லைவ் நேர்காணல், எந்த முன்னாயத்தமும் இல்லாமல், கையில் ஒரு சிறிய பேப்பர் துண்டு கூட இல்லாமல் வந்த கேள்விகளையெல்லாம் சிக்ஸர் அடித்து கேள்வி கேட்டவரையே அலறவிட்டார் ஜெய்சங்கர். உதாரணத்துக்கு பேட்டி எடுக்கும் நிருபர், ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா யாருடனும் கூட்டணியும் வைத்துக் கொள்ளவில்லை, அணிசேரா கொள்கையிலும் இல்லை, இந்த பக்கம் பார்த்தால் அமெரிக்காவுடனும் ராஜதந்திர உறவுகளை தொடர்கிறீர்கள், மறுபக்கம் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெயை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இதன் அர்த்தம் என்ன, டபுள் கேம் ஆடுறீங்களா என்று நக்கலாக கேட்க, அதற்கு ஜெய்சங்கர், ஒய் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஃபார் யூ, இட் ஷுடன்ட் பி எ ப்ராப்ளம், ஐ எம் ஸ்மார்ட் எனஃப் டு ஹேண்டில் போத், ஸோ யூ ஷுட் என்கரேஜ் மை ஸ்மார்ட்னஸ் ராதர் தென் கிரிட்டிசைசிங் என்று ஆரம்பித்த ஜெய்சங்கர் கொடுத்த பதில்கள் எல்லாம் சும்மா அதிரடி சரவெடிதான் என்று சொல்லலாம். குட் பார்ட்னர்ஸ் ப்ரொவைட் சாய்ஸஸ், ஸ்மார்ட் பார்ட்னர்ஸ் டேக் சம் ஆஃப் தோஸ் சாய்ஸஸ் என்ற ஒரே வாக்கியத்தில் உலக அரசியல் அரங்கில் நிச்சயமாக இந்தியா இஸ் அன்டவுட்டட்லி எ ஸ்மார்ட் பார்ட்னர் என்பதை பொது மேடையில் எடுத்து வைத்த விதமெல்லாம் வேற லெவல் ஸ்மார்ட்னஸ் என்றே சொல்ல வேண்டும். அதே போல பிரிக்ஸ் பற்றி கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவர் சொன்ன பதில்கள் எல்லாம் சர்வதேச அரசியலை அவர் எவ்வளவு ஆழமாக கரைத்து கொடுத்திருக்கிறார் என்பதை மறுபடியும் நிரூபித்தது. மேற்குலகம் உலகை டாமினேட் செய்து கொண்டிருந்த போது அதற்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட பிரிக்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு சவால் விடும் அளவுக்கு பலம் பொருந்தி கொண்டு வருகிறது. தனக்கு எதிராக யாரும் வளர்வதை விரும்பாத, குறிப்பாக ரஷ்ய கூட்டணியுடன் வளர்வதை விரும்பாத அமெரிக்காவுக்கு இது நிச்சயம் ஒரு பெரும் தலையீடுதான். ஆக இந்த விஷயத்தில் இந்தியாவின் வாயை பிடுங்கலாம் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு there is a difference between non-Western and anti-Western. We are non-Western என்று ஜெய்சங்கர் தெளிவாக பதிலடி கொடுத்தார். இப்படி ஒரு ராஜதந்திரி, அதுவும் ஒரு தமிழர், இந்தியாவை உலக அரசியல் மேடையில் இறுக பற்றி இழுத்துச் செல்கிறார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜெய்சங்கரின் ஒவ்வொரு நேர்காணலும் ஒரு மாஸ் ஹீரோவின் கமர்ஷியல் படம் பார்ப்பது போல இருக்கும். காரணம், அவர் ஒவ்வொரு பதிலிலும் 1000 ராஜதந்திர அர்த்தங்கள் இருக்கும். அதே போல ரஷ்ய அதிபர் புட்டினிடம் இருக்கும் முக்கிய திறமை அவரது பேச்சு திறன். எங்கு யார் எந்த கேள்வி கேட்டாலும், அந்த மேடையில் பேசினாலும் கையில் ஒரு துண்டு பேப்பர் கூட இல்லாமல் சரியான ஆதாரத்தோடு, துல்லியமான தகவல்களோடு, வரலாற்று சான்றுகளோடு டான் என்ற பதிலளிப்பார் புட்டின். அதே குணத்தை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடமும் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை நிலைமை பெரிதாவதற்கு முன்னே இந்தியாவின் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, இந்தியா எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் என்ன என்று இந்தியாவின் நட்பு நாடுகள் மட்டுமல்லாது மற்ற நாடுகளுக்கும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதன் விளைவுதான் பல உலக நாடுகளும் இந்தியாவின் பின்னால் கைகோர்த்து நிற்கின்றன. ரியல் லைஃப் சினிமா நடிகர்களுக்கு பின்னால் சுற்றும் சமூகம் ஜெய்சங்கர் போன்ற ரியல் லைஃப் ஹீரோக்களையும் கொஞ்சம் உற்றுநோக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், வருங்காலத்தில் இந்தியாவை இன்னும் உறுதியாக கொண்டு நடத்த 1000 ஜெய்சங்கர்கள் உருவாவார்கள். ஒரு தமிழன் இந்தியாவை சர்வதேச அரங்கில் மிகச் சிறப்பாக வழி நடத்துகிறார் என்பதற்காகவும் நாம் நிச்சயமாக ஜெய்சங்கரை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளலாம்.